அமேசான் பிரைம் வீடியோவில் புதிதாக தமிழ் டப்பிங்கில் ஏகப்பட்ட கில்மா காட்சிகளுடன் இளைஞர்களை கவரும் விதமாக புதிதாக வெளியாகியுள்ள வெப்சீரிஸ் தான் ஆஃப் கேம்பஸ். ஜான் ஹெஸின் தீட்டில் நாவல் மற்றும் ஆஃப் கேம்பஸ் புத்தகத் தொடரை அடிப்படையாக கொண்டது இது. கல்லூரி காதலின் உணர்வுபூர்வமான கதைகளை பார்வையாளர்கள் ஏன் விரும்புகிறார்கள் என்பதை இத்தொடர் மிக தெளிவாக புரிந்து கொண்டு இளைஞர்களை ஈர்த்து வருகிறது. வெறும் ஒரு பிரஸ்டீஜ் டெலிவிஷன் தொடராகவோ அல்லது மரபுகளை உடைக்கவோ முயற்சிக்காமல் இத்தொடர் நன்கு அறியப்பட்ட கதைக்களங்களை உறுதியுடன் எடுத்துக்கொள்கிறது. நேர்மை, நட்சத்திர நடிகர்களின் அற்புதமான கெமிஸ்ட்ரி மற்றும் எதிர்பாராத யதார்த்தமான உணர்வுபூர்வமான காட்சிகள் மூலம் ரசிகர்களை எளிதில் கனெக்ட் செய்கிறது. ஓப்பனிங் சீனிலேயே விளையாட்டு வீரரான ஹீரோ தனது உள்ளாடை முதல் கொண்டு கழட்டி போட்டு விட்டு கல்லூரி ஷவரில் குளித்து கொண்டிருக்க, ட்ரெய்னிங் டீமில் இருக்கும் நாயகி அவரை பப்பி ஷேமாக பார்க்க, அதன் பின்னர் நாயகி நன்கு படிப்பவர், அவரிடம் உதவி கேட்க விளையும் நாயகனுக்கும் பாடலை உருவாக்க ஹீரோவின் துணையை தேடும் நாயகி என முதல் எபிசோடில் இருந்தே இளமை ஊஞ்சலாடும் காட்சிகள் இந்த வெப்சீரிஸை விரும்ப வைக்கிறது. ஹீரோயின் ஹன்னா வெல்ஸ் மற்றும் ஹீரோ காரெட் கிரஹாம் ஆகியோரை சுற்றித்தான் இந்த கதை நகர்கிறது. நடிகர்களான எலா பிரைட் மற்றும் பெல்மான் கேமிலி ஆகியோர் தங்கள் பாத்திரங்களுக்கு அசாத்தியமான உயிர்ப்பை கொடுத்துள்ளனர். இவர்களின் ஆரம்பகால டைனாமிக் சூழ்நிலையால் ஒன்றிணையும் ஒரு ஒதுங்கிய இசை மாணவி மற்றும் ஹாக்கி அணியின் கேப்டன் என்ற பழைய கதைக்களமாக மாறியிருக்கலாம். ஆனால் இத்தொடர் இவர்களது உணர்வுபூர்வமான பிணைப்புக்கு தேவையான பொறுமையையும் நுணுக்கமான ஆழத்தையும் வழங்குவதால் அது ஒருபோதும் செயற்கையாக இருப்பதில்லை. வெறும் உடலுறவு அட்ராக்ஷன் மட்டுமல்லாமல் உணர்வுபூர்வமான பலவீனங்களை வல்னரபிலிட்டி ஏற்றுக்கொள்ளும் அவர்களின் தயக்கம்தான் இவர்களின் காதலை மனதை தொடுவதாக அமைகிறது. அழுத்தம், கடந்தகால அதிர்ச்சி மற்றும் பாதுகாப்பின்மை போன்ற சவால்களால் வடிவமைக்கப்பட்ட சிக்கலான இளைஞர்களாக இருவரையும் ஆஃப் கேம்பஸ் காட்டுகிறது. இது பல டீனேஜ் டிராமாக்களில் அரிதாக காணப்படும் ஒரு குறிப்பிடத்தக்க உணர்வுபூர்வமான முதிர்ச்சியை கொடுக்கிறது. இத்தொடரின் மிக முக்கியமான சிறப்பம்சங்களில் ஒன்று அது நெருங்கிய உறவுகளை புரிந்து கொள்ளும் விதம்தான். பல டீனேஜ் டிராமாக்கள் வெளிப்படைத்தன்மையை ஆழத்துடன் குழப்பிக்கொள்ளும் காலகட்டத்தில் ஆஃப் கேம்பஸ் பாலுறவை அசாத்தியமான கவனத்துடன் அணுகுகிறது. ஒப்புதல் என்பது ஒரு மேலோட்டமான விஷயமாக பார்க்கப்படாமல் நெருக்கத்தின் அவசியமான மற்றும் இயற்கையான பகுதியாக கருதப்படுகிறது. பாலியல் துன்புறுத்தல், உணர்வுபூர்வமான எல்லைகள் மற்றும் நம்பிக்கை பற்றிய உரையாடல்கள் கதையின் போக்கை பாதிக்காமல் இயல்பாகவே ஒருங்கிணைக்கப்படுகின்றன. இதன் விளைவாகவே இந்த வெப்சீரிஸ் தனித்து நிற்கிறது. துணை கதாபாத்திரங்களும் இத்தொடருக்கு எதிர்பாராத கூடுதல் பரிமாணத்தை சேர்க்கின்றன. காரெட்டின் நண்பர்களான லோகன், டக்கர் மற்றும் டீன் இந்த வகை தொடர்களில் சாதாரணமாக காணப்படும் மிகைப்படுத்தப்பட்ட ஃப்ராட் பாய் ஸ்டீரியோடைப்களை திறம்பட தவிர்க்கின்றனர். கேலி அல்லது விமர்சனமின்றி ஆண்களின் உணர்வுபூர்வமான பாதிப்புக்குள்ளாகும் தன்மையை இத்தொடர் அனுமதிப்பதால் அவர்களது பிணைப்பு மிகவும் யதார்த்தமாக தெரிகிறது. இந்த கதாபாத்திரங்கள் வேடிக்கை செய்து கொண்டும் போட்டியிட்டும் பார்ட்டிகளில் கலந்து கொண்டும் இருந்தாலும் அவர்கள் வெளிப்படையாக உரையாடுகிறார்கள், ஒருவருக்கொருவர் உணர்வுபூர்வமாக ஆதரவளிக்கிறார்கள், மேலும் கடினமான உரையாடல்களையும் நேரடியாக எதிர்கொள்கிறார்கள். இது இத்தொடருக்கு புத்துணர்ச்சியூட்டும் மனிதநேய உணர்வை கொடுக்கிறது. காட்சி ரீதியாக ஆஃப் கேம்பஸ் ஒரு மெருகூட்டப்பட்ட காதல் சூழ்ந்த அழகியலை ஏற்றுக்கொள்கிறது. இது கதைக்கு அழகாக பொருந்திப் போகிறது. கல்லூரி சூழல் உயிர்ப்புடனும் நெருக்கமாகவும் உணரப்படுகிறது. அதே சமயம் ஹாக்கி பின்னணி காட்சிக்கு ஆற்றலையும் வேகத்தையும் சேர்க்கிறது. ஹன்னாவுக்கும் காரெட்டுக்கும் இடையேயான அமைதியான தருணங்களில் இசையமைப்பு உணர்வுபூர்வமான வெளிப்பாடுகளை ஓவர்பவரிங் செய்யாமல் மேம்படுத்துகிறது. பல ஜென் Z சீரிஸ்கள் சினிக்கிசம் அல்லது ஷாக்கிங் சம்பவங்களை முக்கியப்படுத்தும் நிலையில் ஆஃப் கேம்பஸ் புத்துணர்ச்சியூட்டும் ஒரு பாசிட்டிவ் வைபை தருகிறது. இது அப்பாவித்தனமில்லாத காதல், அதிக டிராமா இல்லாத உணர்வுபூர்வமான வெளிப்பாடு மற்றும் கதாபாத்திரங்களை இழக்காத நெருக்கம் ஆகியவற்றுடன் உள்ளது. அதிகப்படியான நிர்வாண காட்சிகள் உள்ளதால் குழந்தைகளுடன் பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள். உங்கள் பார்ட்னருடன் தமிழ் டப்பிங்கில் ஓடிடியில் பார்த்து ரசியுங்கள். நன்றி. யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்களை போட்டு ஒரு லைக் கூட வரலன்னா மனசோடிஞ்சு போயிடும். அப்படி மனசோடிஞ்சு இப்படி ஆயிட்டேன். யூடியூப் பைத்தியண்டா. ஓஹோ.